இன்னைக்கு நம்ம வெள்ளாட்டு கறி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இவங்க தான் எங்க மாமியார். இவங்க சொல்லி கொடுத்த ரெசிபி தான் இப்போ நம்ம செய்ய போறோம். வாங்க, இப்போ நம்ம வந்துட்டு வெள்ளாட்டு கறி 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சு குக்கர் அது மேலே வச்சுட்டேன். வெங்காயம் தக்காளி போடாமல் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு போட்டு நான் சமைக்க போகிறேன். எங்கள் மாமியார் அப்படி தான் செஞ்சாங்க. வெள்ளாட்டு கறி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நான் சமைக்கிறேன், அதை பாருங்கள். இப்போ பாருங்கள், குக்கரில் வந்து மஞ்சத்தூள்லாம் போட்டு நான் கறி நல்லா அலசி வச்சு இப்போ குக்கரில் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இதுலேயே தனியா மிளகாலாம் நான் போட்டு அரைச்சிட்டேன். அதனால் இங்கே பாருங்கள், உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்போல் நீங்கள் போட்டுக்கோங்க. தேவைக்கேற்ற உப்பு சேர்க்குறேன். தேவைக்கேற்ற இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். இங்கே பாருங்கள், 1/2 கிலோ கறிக்கு இஞ்சி பூண்டு நான் வந்து அம்மிக்கல்லில் ஒட்ட அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கிறேன். ஏன்னா நான் மிக்சியில் அரைக்கல, இது அம்மிக்கல்லில் அரைச்சி போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டேன் நான். இப்போ நல்லா இதை கலரி விட்டுறேன்ப்பா. இதை வந்து நான் தொக்கு பண்ண போகிறேன். அதுக்கேற்றப்பல நான் தண்ணி சேர்த்துனேன். உங்களுக்கு வந்து வறுவல் வேணால் தண்ணி தெளிச்சுக்கோங்க, இல்லை உங்களுக்கு குழம்பு வேணால் தண்ணி ஊற்றிக்கோங்க. இஞ்சி பூண்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு சேர்த்துட்டு இது பாருங்கள் கொதிச்சிச்சு. ஒரு கலக்கிட்டேன். இப்போது குக்கர் மூடியை போட்டு மூடிட்டு இதை நான் ரொம்ப இளங்குட்டி ஆடை எடுத்துருக்கிறேன். 2 விசிலுக்கு மேலே நான் விட போகிறதில்ல. இப்போ 2 விசில் வந்துட்டு பிறகு அடுப்பு அணைச்சிட்டு நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். விசில் போயிடுச்சான்னு பார்க்கலாம். போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா கறி வெந்துருச்சு. இப்போது இதை தாளித்து கொட்டிக்கலாம். கடாய் வச்சுட்டேன். இப்போ நான் கடலை எண்ணெய் ஊற்றுறேன். தாளிப்புக்கு பாரு, சோம்பு, பிரிந்தி இலை, பட்டை, லவங்கப்பூ. தாளிப்புக்கு சோம்பு சேர்த்துட்டேன், பட்டை லவங்கம் சேர்த்துட்டேன், பிரிந்தி இலை சேர்த்துட்டேன். அதான் கூட கருவேப்பிலை எண்ணெயிலே சேர்த்துடலாம். இப்போ நம்ம நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம கறி சேர்த்துடலாம். இப்போ மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். ஏன்னா 1/2 கிலோ மட்டன் தானே. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு செதுரு செஞ்சுக்கலாம். வெள்ளாட்டு கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கறி நல்லா தொக்கா வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு எனக்கு தொக்கு வந்துருச்சு. அதனால் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு தேவைன்னா நல்லா சொக்கா வரணும்னா இன்னும் நல்லா சுண்ட விடணும். இல்லை உங்களுக்கு தண்ணியாக வேணால் தண்ணி விட்டு நீங்கள் கொதிக்க வச்சு நீங்கள் சாப்பிடணும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். எங்கள் மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி வெள்ளாட்டு கறி தொக்கு நான் பண்ணியிருக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.